Hi, hello friends, welcome back to our joyful homemaking channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சில டிப்ஸ் வகைகள் தாங்க பார்க்க போறோம். ரீயூஸ் ஐடியாவும் பார்க்க போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸ் எல்லாமும் பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இதல இருக்க குறிப்பு ஏதாவது யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அதுல ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நம்மளோட சேனல்ல போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற குறிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா க்ளீனிங் டிப்ஸும் இருக்குங்க. குறிப்புகள் ஆயிரும். அதில் சில உங்களுடன். வாங்க என்னென்ன குறிப்புன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் சீடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி லோட்டஸ் சீடை பற்றி பெனிஃபிட்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன், வேறு ஒரு டிப்ஸில் போட்டிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்பட்டால் பாருங்கள். நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னென்னா, இது வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க, பட் குழந்தைக்கும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ குழந்தைக்கு கொடுத்தா வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாங்க. அப்படி தான் நானும் பார்த்துருக்கேன், எனக்கும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது. வெயிட் லாஸ் பண்ணுன்றவங்க இதை உப்புமா மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க, குருமாவாலாம் சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து எந்தெந்த வந்து பவுடர் பண்ணுவீங்க இல்லைங்களா, சத்து மாவு பவுடர் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதில் ஒரு பிடி அளவு போட்டு கண்டிப்பாக இதை பண்ணித்தரலாம். அப்படி இல்லைன்னா வீக்லி ட்வைஸோ வீக்லி ஒன்ஸோ கூட இதை வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாப்கார்ன் மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப அதிகமாக எடுப்பாங்க, பட் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வந்து இதில் எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதனால் ஒரு பிடி அளவு வந்து நீங்கள் சத்து மாவு அரைக்கும் போதே இதை போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை இதையே வந்து வீக்லி ஒன்ஸ் கஞ்சி மாதிரி கூட பொடி பண்ணி காசி கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். வேஸ்ட் பாட்டிலை வச்சு தாங்க இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் ஐடியா சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து வாட்டர் பாட்டில், இந்த கல்யாணத்துக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பாட்டில்ஸ்லாம் கிடைக்கும் இல்லைங்களா, அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே நான் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிடுறேங்க ஃபஸ்ட்டு. ஸோ வேஸ்ட் பாட்டிலை வச்சு கூட நம்ம இந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணலாம். இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிட்ட பிறகு இது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பிள் கோவா மேலே ஒரு கவர் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சிட்ட பிறகு அந்த கவரை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டோனோ இல்லை மணியோ ஒட்டிட்டு இந்த மாதிரி ஃப்ளவரை ஹேங் பண்ணிடலாங்க. நடுவில் அந்த ஒட்டுற வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு, பட் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜ் மேலேயோ டிவி ஸ்டாண்ட் மேலேயோ வைக்கும் போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வேஸ்ட்டை வச்சு ரீயூஸ் பண்ணிடலாம். அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். இப்போ பர்னர் வந்து கேஸில் வந்து சரியாக எரியாது இல்லைங்களாங்க, எந்த வந்து அந்த மாதிரி தான் எண்ணெய்லாம் போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பர்னருக்கு கீழே வந்து அந்த நாப் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஹோல் மாதிரி சின்னதாக இருக்கும். அதை வந்து சின்னதாக ஒரு பின்னில், சேஃப்டி பின்னாக இருக்கட்டும் இல்லைன்னா ரொம்ப மெலீஸான பின்னில் வந்து அது உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க டஸ்ட் எல்லாம் வந்துடும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் எரிய வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா எரியும். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். தீபம் வந்தாச்சு. ஸோ அதுக்கு வந்து லைட்டெல்லாம் செட் பண்ணுவீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி பேப்பரை வச்சு சூப்பரான லைட்டை செட் பண்ணிடலாங்க. என்னோடய குட்டீஸ் தான் இதெல்லாம் செஞ்சாங்க. நெய்பரும் என்னோடய குழந்தைங்களும் சேர்ந்து இந்த க்ரியேட்டிவாக பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து நடுவில்லாம் மிடில் கட் பண்ணிவிட்டு ஹேண்டலுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிறாங்க. மிடில் பார்த்திங்கன்னா மடித்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேண்டில் வச்சுட்டா அது வந்து சூப்பரான லைட் செட்டிங்காக மாறிடுதுங்க. நீங்களே பாருங்களேன். அடியில் வந்து பேட்டரி வச்ச லேம்ப் ஏதாவது வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள், செமையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். நான் வந்து கவனி அரிசியை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சதில் இதை வந்து பாயாசம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ட பிறகு இதை நல்லா அலசிடுங்க. ஃப்ரை பண்ணிட்ட பிறகு அலசினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரை சீக்கிரமாக ஆகிடும். அந்த ஃப்ரை பண்ணுற போது நல்லா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்லம் ஒரு பக்கமாக காய்ச்சிக்கிறேன். ஒரு கப் அளவு வெல்லம், ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதை கொதிக்கிட்டு ஒரு பக்கம் இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட தேங்காய் ஆட் பண்ணி ஏலக்காவும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நான் குறைன்னு தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து அந்த தண்ணியை ஊற்றியே அலசிக்குங்க. இப்போ பாகு தயாராகியாச்சு, நல்லா கரைஞ்சா போதுங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா காய வைங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி பாயாசமாக செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவே கஞ்சி எல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப எடுக்கிறதுக்கு கஷ்டம். இந்த மாதிரி தண்ணி எவ்வளோ வேணுமோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி வெல்லம் ஒரு கொதிக்க காசி இருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக சால்ட் போட்டிங்கன்னா, எப்பயுமே ஸ்வீட்டில் வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டிங்கன்னா ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். கவனி அரிசி பாயாசம் தயாராக ஆரம்பிச்சிடுச்சுங்க. இதில் தேங்காய்லாம் போட்டதுனால சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
இந்த புளிச்ச மாவை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சிங்கெல்லாம் வந்து கரையாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புளிச்ச மாவு நல்லா புளிச்சிருக்கிற மாவை வந்து நீங்கள் இதை க்ளீன் பண்ண வச்சுக்கலாம். சூப்பராக க்ளீன் ஆகுங்க. சிங்க்குன்னு இல்லை, இந்த மாதிரி சில்வர் அந்த டேப் எல்லாம் கூட நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், செமையாக க்ளீன் ஆகிடும். நான் இன்றைக்கி உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நல்ல 4-5 நாள் புளிச்ச மாவு வந்து இந்த மாதிரி சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, சிங்காக இருந்தாலும் அப்புறம் பார்த்தா டேப் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி புளிச்ச மாவு வச்சு இன்னும் என்ன க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செம்பு இருக்குது இல்லைங்களா, நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சொம்பெல்லாம் வச்சுருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஜக்கு கிளாஸு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பிளேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அது கருப்பாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு கூட இந்த மாதிரி புளிச்ச மாவை வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள், நல்லா விட்டுரும், அந்த கலர் நல்லா வந்துடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லாமே நல்லா தேய்ச்சிட்டேன். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சிட்ட பிறகு இரும்பு நார் வச்சு தாங்க தேய்ச்சிருக்கேன். நீங்கள் வந்து செம்பெல்லாம் க்ளீன் பண்ணும்போது வெறும் சபீனாவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா புளியும் ஆட் பண்ணி கூட க்ளீன் பண்ணி பாருங்கள். வேறு எந்த இதுவும் ஆட் பண்ண தேவையில்ல, அதுவே சூப்பராக நல்லா விட்டுருது. இப்போ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்களேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் டேப் எல்லாமும் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே, அதாவது இந்த மாதிரி டேப்ஸ்க்கெலாம் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டுங்க. அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். துளசியை வச்சு தாங்க இலைன்னு சொல்கிறாங்கங்க. துளசி இலை நீங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இதய ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட நன்மை இருக்குங்க இதில். அது மட்டும் இல்லைங்க, துளசி இலையை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோயிலிருந்து அபாயத்தை குறைக்குங்களாங்க. இந்த இலையில் இருக்க ஆன்டி ஆக்சிஜன் தன்மை வந்து புற்றுநோய் செட்களை எதிர்த்து போராடுங்களாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த துளசியை வந்து நம்ம பொடியாக்கி இந்த மாதிரி பவுடர் ஆக்கிட்டு அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு பல் துளக்கலாங்களாங்க. அந்த மாதிரி நம்ம பல் துளக்கும் போது வாய் துர்நாற்றம் எல்லாமே க்யூர் ஆகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த துளசி சாறு எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல தோல் வியாதி பிரச்சனை இருக்கிறவங்க கூட இதை தேய்ச்சாங்கன்னா அது குணமாகுங்களாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த துளசியோட வேரை வந்து நல்லா பொடியாக்கி அதை வந்து பூச்சி கடித்த இடத்துல தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா அதுவும் பலன் தரும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த துளசி இலையோட கொஞ்சமாக தேன் ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீர் கற்கள் கூட சிறுநீர் பாதை. இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நம்புகிறேன். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இந்த டிப்ஸ் வகைகள் எல்லாமே போட்டிருக்குங்க. உங்களுக்கு டைம் இருக்கும் போது போய் விசிட் பண்ணுங்கள். இதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் நான் தந்திருக்கேன். க்ளீனிங் டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட், இந்த மாதிரி நிறைய வகைகள் போட்டிருக்கேன். குக்கிங் டிப்ஸ் எல்லாமும் போட்டிருக்கேன், குக்கிங் பண்ணதும் போட்டிருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கும் போது போய் விசிட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சில குறிப்புகளும் என் கூட ஷேர் பண்ணிங்கன்னா அதையும் நான் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வகைகளோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.